சரி சார். அடுத்தது திருமண பொருத்தம் என்பது எல்லாரும் போடுற மாரி இந்த 8 10க்கு 8 12க்கு 9 இது இப்படிலாம் போட்டு கொடுக்குறாங்களே சார், அது சரியா இருக்குமா? அந்த பொருத்தம்ங்கிறது 10 பொருத்தமும் பொருந்தி இருக்கு. 10 பொருத்தமும் பொருந்தி இருந்து மறு மாசமே டைவர்ஸ் வாங்கிட்டு போன ஆட்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. அல்லது 10 பொருத்தமும் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு மிக சீக்கிரத்திலேயே தம்பதிகள் வந்து பிரிந்ததும் உண்டு, அதே மாதிரி இறந்ததும் உண்டு. அப்ப நீங்க வெறும் இந்த 10 பொருத்தம் தசவித பொருத்தத்தை மட்டும், அது வெறும் நட்சத்திர பொருத்தம் மட்டும்தான், அதை நீங்களே பார்த்து கொள்ளலாம். அது வந்து ஒரு ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன். அது வந்து ஜஸ்ட் ஒரு ரெக்கனைசன்ஸ் சர்வே. இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஐஏஎஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, எடுத்தோன்னு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. இது முதல்ல உள்ள நீ இவனை அந்த குரூப்புக்குள்ளே கொண்டு வரலாமா அப்படின்னு இந்திய ஆட்சி பணி தேர்வுகளுக்கு ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று நடக்கும். அது போலத்தான் இந்த 10 பொருத்தமும் என்பது. அதற்கு கொண்டு போய் காசு கொடுத்து நம்ம பொருத்தம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே பார்த்துக்கலாம். அது எப்படி பார்க்கறதுங்கிறத வரக்கூடிய இந்த வீடியோக்களில் சொல்ல இருக்கிறேன். ரைட்டு. இந்த 10 பொருத்தம், அது 12 பொருத்தம் இருக்கு, 13 பொருத்தம் இருக்கு. அது தின பொருத்தம், கண பொருத்தம், மகேந்திர பொருத்தம், ஸ்ரீ தீர்க்க பொருத்தம், யோனி பொருத்தம், ரஜ்ஜ பொருத்தம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வசிய பொருத்தம், நாடி பொருத்தம், இப்படி 13 விதமான பொருத்தங்கள் இருக்கு. அதில் இப்போ 10ஆ குறைச்சி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால 10 பொருத்தம் இருந்தால் போதும். அந்த 10 பொருத்தத்தில் எது முக்கியமான 2 பொருத்தங்கள், அது நீங்கள் முதல்ல நல்லா சொல்கிறேன், மனசில் நோட் பண்ணி வச்சுங்க. ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் மிக அவசியம். இந்த 2 தட்டுச்சுன்னா அது எத்தனை பொருத்தம், 12 பொருத்தம் இருந்தாலும், மற்ற இது இல்லாமல் 10 பொருத்தம் இருந்தாலும் வேஸ்ட்டு தான். அப்போ ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் மிக அவசியம். ஏன்னா ஒன்று வந்து உயிர் சம்மந்தப்பட்டது, ஒன்று வந்து அவங்களுடைய இல்லற தாம்பத்தியத்தை சொல்லக்கூடிய ஒரு பொருத்தம் யோனி பொருத்தம் என்பது. அப்போ இந்த 2 பொருத்தமும் கண்டிப்பாக இருந்தால் மட்டுமே திருமணத்தை, அந்த பேச்சையே துவக்க வேண்டும். அப்போ இந்த 2 பொருத்தம் இல்லாமல் மற்ற 8 பொருத்தம் இருந்தாலும் வேஸ்ட். ஆனால் இந்த 2 பொருத்தம் இருக்கு சார், மேற்கொண்டு ஒரு 4 பொருத்தம் இருந்தால் கூட போதுமானது, ஒரு 6 பொருத்தம் அல்லது 7 பொருத்தம் இருந்தால் கூட போதும். ஆனால் ரஜ்ஜும் யோனியும் தட்டக்கூடாது. இதை நீங்கள் தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். ரஜ்ஜு பொருத்தமும் யோனி பொருத்தமும் மிக அவசியமான பொருத்தங்கள். இது 2ம் தட்டவே கூடாது. மற்ற பொருத்தங்கள் ஒரு 5-6 இருந்தால் போதுமானது.